சொல்லுங்க, புருஷராக இருங்க. புருஷனா அது கணவன். புருஷன் என்பது வேதம் கணவன் மாத்திரமல்ல, அந்த புருஷன் மாத்திரம் சொல்லலை, தேறினவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். முதிர்ச்சி இல்லாமலாக இருக்கக்கூடாது. ஜபத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஜபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஐசக் நானே இருக்கிறேன். இப்போ நான் ஒரு காரியத்தை ஆப்பை பண்ணுறதுக்கும் ஐசக் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்படி தானே? ஐசக் இப்போ குழந்தை, ஜேக்கப்பு குழந்தையாக இருக்கிறான். அவன் ஒருத்தருக்கு 5 வயசு, ஒருத்தருக்கு 3 வயசு ஆகுது. ஐசக் என்ன பண்ணான்னா, ஐசக் ஜேக்கப்பா கார் ஓட்டும் போது, அப்பா நானும் ஓட்டுறேன், நான் ஓட்டுனப்பா நல்லா ஓட்டுவேன், நான் நல்லா ஓட்டுவேன். ஜேக்கப் நான் ஓட்டுறேன் நானே சொல்லு. சரி, அவங்ககிட்ட ஈஸியாக ஓட்டல, உங்கள் எல்லோரும் பின்னாடி உட்கார வச்சுட்டு உங்கள் எல்லாரையும் டிக்கியில் கொஞ்சம் பேர் தூக்கி போட்டுனேன், பின்னாடி சீட்டில் கொஞ்சம் பேர் தூக்கி போட்டுனேன். ஐசக் கிட்ட ஜேக்கப் கிட்ட ஒருத்தன் ஸ்டேரிங் பிடிப்பான், ஒருத்தன் கீர் போடுவான். ஆனால் பிரேக் எவனும் பிடிக்க மாட்டான், கால் எட்டாது. அப்படி உங்களுக்கு ஏற்றி அமிச்சேன்னா நல்லா தூங்கினா போவீங்க, நல்லா தூங்கினு போயிடலாம். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அப்போ அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இல்லை கவனிங்க, அதான் சொல்கிறத புரிஞ்சுங்க. அவனுக்கு எனக்கு அவன் இன்னும் வளரலை, இன்னும் முதிர்ச்சி ஆகலை, இன்னும் பக்குவப்படலை, இன்னும் அனுபவம் வரல. அப்போ புருஷன் என்பது நம்ம கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துக்குள்ளாக நம்ம தேறினவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துக்குள்ளாக அனுபவம் நேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், ஜபத்திலே தரித்தவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க?